அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதற்கொண்டு எண்ணப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக 7:30 மணி அளவில் இந்த வாக்குப்பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டு அதனைத் தொடர்ந்து 8 மணியில இருந்து இந்த வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. தீவிர சோதனைக்கு பின்னர் தான் வாக்குச்சாவடிகளுக்கு அங்கு வாக்கு எண்ணப்படக்கூடிய இடங்களுக்கு முகவர்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 8 மணி முதற்கொண்டு வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்கான அந்த முதற்கட்ட ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முகவர்கள் அங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் தீவிர சோதனைக்கு பின்னர் தான் முகவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் கள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அதனுடைய அவ்வப்போதைய நிலவரம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி மற்றும் சிலம்பரசன். தற்பொழுது முதல்ல சிலம்பரசன் கிட்டம். சிலம்பரசன், நீங்க தற்பொழுது எங்க இருக்கீங்க? காவலர்கள் எந்த அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க? வாக்கு எண்ணும் பணிக்கான அந்த முதற்கட்ட ஏற்பாடுகள் எந்த அளவு துரிதமாக செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஈரோடு, அதாவது குறிப்பாக ஈவிகே இளங்கோவன் மறைவை தொடர்ந்து நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து இங்கு அதாவது 46 வேட்பாளர்கள் இந்த களத்தில் உள்ளனர். இந்த ஒவ்வொரு வேட்பாளருடைய முகவர்கள் தற்போது ஒவ்வொருவராக உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட தமிழக காவல்துறையினர் என சுமார் 600க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக முகவர்கள் உட்பட வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய முழு சோதனைகளுக்கு ஆட்படுத்தியே இந்த அவர்களே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போன்று எந்த ஒரு வாகனத்தையும், குறிப்பாக தேர்தல் அலுவலரிடம் அனுமதி பெற்ற வாகனங்களை மட்டுமே இங்கு அனுமதிக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு என்னும் பணியானது தொடங்குவது. முதற்கட்டமாக 7:30 மணிக்கு இந்த தபால் வாக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு அறையிலிருந்து அந்த தபால் வாக்குகளை எட்டி, குறிப்பாக இந்த 246 தபால் வாக்குகள் தான் இந்த கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த தபால் வாக்குகள் என்ன, அதனை பிறகு இந்த வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை என்னும் பணியானது தொடர்ந்து நடைபெறவுள்ளது. குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை 22,27,546 மொத்த வாக்காளர்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் 1,10,128, பெண் வாக்காளர்கள் 1,17,387, இதர வாக்காளர்கள் 37 பேர் உள்ளனர். ஆனால் பதிவான வாக்குகளை பொறுத்தவரை 74,260 ஆண் வாக்காளர்களும், அதே போன்று பெண் வாக்காளர்கள் 80,376 வாக்களும், இதர வாக்காளர்கள் 21 வாக்காளர் என 1,54,657 வாக்குகள் பதிவாகிறது. குறிப்பாக வாக்கு சதவீதமாக பார்த்தால் 67.97% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதனை மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை பொறுத்தவரை அதனை எண்ணுவதற்கு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒரு மேஜையும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தபால் வாக்கை பொறுத்தவரை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை 246 வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. அதே போன்று 17 சுற்றுகளாக, அதாவது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை ஒவ்வொரு சுற்றுகளாக, அதாவது 17 சுற்றுகள் மொத்தமாக எண்ணப்படுகின்ற ஒவ்வொரு மேஜைக்கும், குறிப்பாக இந்த வாக்கு எண்ணக்கூடிய ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு கண்காணிப்பாளர், ஒரு உதவியாளர், அதே போன்று ஒரு நுண் பார்வையாளர் என 3 பேர் ஒவ்வொரு மேஜையிலும் இருப்பார்கள். குறிப்பாக இந்த வாக்கு பெட்டி எண்ணக்கூடிய இந்த மையத்தில் பொறுத்தவரை 76 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை முழுவதுமாக கண்காணிக்கப்படுகின்றனர். அதே போன்று தற்போது இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு தற்போது நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி, அதே போன்று திமுக சார்பில் போட்டியிட சந்திரகுமார் ஆகிய இருவரும் தற்போது வருகை புரிந்தனர். தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய இந்த சீதாலட்சுமி அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவருடைய கேட்கலாம், மேடம், எப்படி வாக்கு பண்டிகை தொடங்க இருக்குது? நீங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? மக்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு? ஏற்கனவே தெரியும், வாக்கு போடும் பொழுதே ஏமாற்றி கள்ள ஓட்டு போட்டது, பணம் கொடுத்து போட வச்சது, நெருக்கடிகளுக்குள்ள தெரியும். இருந்தாலும் அதையும் தாண்டி எதற்கும் விலை போகாமல் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரணும், அது நாம் தமிழர் வந்தா ஒரு மாற்றத்தை இவர்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்குகள் செலுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த வாக்குகள் தான் இந்த மண்ணுக்கு தேவையான வாக்குகள். அது நிச்சயமா அது ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இப்ப வாக்கு எண்ணிக்கைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த வாக்கு பண்ணி மையத்திற்கு அதிக அளவிலான கெடுபிடி, குறிப்பா எந்த ஒரு வாகனத்தையும் அனுமதிக்கலன்னு கூறப்படுகிறது. உங்களுக்கு இதெல்லாம் திருப்திகரமா இருக்கா?
அது வந்து அது அந்த முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து என்னன்னா வாக்கு பதிவு செய்யும் பொழுது ஓட்டு போடும் பொழுது தான் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, தடுக்கவே முடியல. கள்ள ஓட்டு போட்டது தடுக்கவே முடியல. இங்கே வந்து முறையாக வந்து நம்ம போகிறது அனுமதிக்கிறது அது அவங்க முறைப்படி அவங்க செய்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் சிக்கல் இல்லை. நிச்சயமாக தற்போது இந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் தற்போது நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடும் சீதாலட்சுமி அவர்களை நாம் நேர்காணல் கண்டோம். அதே போன்று அவர்கள் ஒரு நம்பிக்கை இழந்து நம்முடைய இந்த பேட்டியளித்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிந்தது. தற்போது இந்த பகுதியில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கான ஒவ்வொரு முகவர்களும் அதே போன்று வேட்பாளரும் தொடர்ந்து வருகின்றனர். நமக்கு கிடைத்த தகவல், மற்றொரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த திமுக சார்பில் போட்டியிட்ட சந்திரகுமார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாததால் அவர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருவதற்கு தாமதமாகும், அதே போன்று வர இயலாது என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது இந்த வாக்கு மண்ணு மையத்திற்கு இந்த முகவர்களும் வேட்பாளரும் தற்போது வர தொடங்குகின்றனர். இன்னும் குறிப்பாக 7:30 மணிக்கு தற்போது 7:30 மணி அளவில் அந்த தபால் வாக்கு எண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு தபால் வாக்கு எண்ண பணியானது முதற்கட்டமாக தொடங்கி அதனைத் தொடர்ந்து இந்த வாக்கு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. சிலம்பரசன், தொடர்ச்சியாக இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பான அவ்வப்போதைய நிலவரங்களுக்கு நம்ம மீண்டும் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.